சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்கள், வேதனைகள் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாரங்களை யாரிடம் நாம் எடுத்து செல்வது என்று கலக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டார், கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நீதிமன்றாய் இருக்கிறோம். நம்மை ஒருபோதும் கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். தளர்ந்து போல் நம்முடைய கைகளை பலப்படுத்துகிற தேவன், தள்ளாடுகிற நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருத்தம், சஞ்சலம் மிகுதியாய் இருக்கிறது. ஆனால் வருத்தத்தோடு இருக்கிற நாம் ஆண்டவரை இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பாரங்களையும் அவர் சுமந்திருக்கிறார், எல்லா நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார், எல்லா வருத்தங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 38:4 வாசிப்போம். சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் தாங்கக்கூடாத பாரமாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் நமக்கு பாரமாய் இருக்கிறது, அக்கிரமங்கள் நமக்கு பாரமாய் இருக்கிறது. ஏசாயா 1:4 வாசிக்கிறோம், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் அக்கிரமங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்றைக்கு நாம் இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். ஏசாயா 53:5 நீங்கள் வாசித்து பாருங்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதே ஏசாயா 53 நாம் வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய பாரங்களை அவர் தாமே சுமந்து கொண்டாராம். அல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய அக்கிரமத்தை மறைக்காமல், நம்முடைய பாவத்தை மறைக்காமல் இயேசு கிறிஸ்துவினிடம் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்முடைய மீறுதல்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கார்மேகத்தை போல அகற்றுகிற தேவன், முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிற தேவன், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், இனி உங்களுடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நான் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இயேசு நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தீப ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 32:5 வாசிக்கிறோம், என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை கண்டித்தீர். நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை மறைக்காமல் இயேசுவிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது உடனே அவர் நமக்கு மன்னிப்பை தந்து நம்முடைய வாழ்க்கையை சமாதானமாக கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். தாவீது பாவம் செய்த உடனே தாவீதுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷம் போய்விட்டது. சங்கீதம் 51 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். கண்ணீரோடு தன்னுடைய பாவத்தை தாவீது அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று தாவீது சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லும் பொழுது உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு
திரும்பவும் தாரும் என்று செபிக்கிறதை பார்க்கிறோம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போடும். பாவம் நமக்கு இருக்கிற தைரியத்தை எடுத்து போடும். பாவம் செய்த உடனே நமக்குள்ளே பயம் வந்துவிடும். பாவம் செய்த உடனே தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை அது விலக்கிவிடும். அவருடைய பிரசனத்தை விட்டு விலக்கிவிடும். நம்மால சந்தோஷமாய் வாழவே முடியாது. தாவீதுக்குள்ள பாவம் செய்த உடனே பாருங்க, தாவீதுடைய இருதயத்துக்குள்ள இருந்த சமாதானம் போய்விட்டது, சந்தோஷம் போய்விட்டது. தாவீது கண்ணீரோடு செபிக்கிறான். நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்ட ஆவியை புறக்கணிப்பதில்லை என்று சொல்கிறான். நாமும் கூட பாவம் செய்த உடனே நம் தெய்வ சமூகத்துக்கு ஓடி வரும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வரும் பொழுது, நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட நாம் தீர்மானம் எடுப்போமானால் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் பாவங்களை மறைக்காமல் இருக்கும் பொழுது, நாம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் எல்லாருமே துர்க்குணத்தில் உருவானோம். நம்முடைய தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார்கள். நம்மிடத்துல பாவங்கள் என்று யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் பாவத்திலேயே அடிமையா இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. குமாரன் விடுதலை ஆக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலை ஆகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவர் நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். நம்மை ஆசாரிகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை தூய்மையாய் நிறுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மீறுதலை நிமித்தம் காயப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் ஆண்டவரை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவரை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் நமக்கு பாரத்தை உண்டாக்கலாம். பாவம் நம்முடைய இருதயத்தில் ஒரு பாரமாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமோ நம்முடைய இருதயம் லகுவாக மாறி நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரத்தில் நாம் பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம். எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய தவறை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், மற்றவர்களுடைய தவறை தான் பார்த்து பேசிக் கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, நம் கண்ணில் இருக்கிற நம்முடைய உத்தரத்தை உணராமல் மற்றவருடைய கண்களில் இருக்கிற துருப்பை நாம பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவி, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அவரை போல நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வியாதி நம்முடைய வாழ்க்கையில பாரமாய் இருக்கிறது. சங்கீதம் 38:3 வாசிப்போம். சங்கீதம் 38:3. நம்முடைய பாவத்தினால் நம்முடைய எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் இன்றைக்கு வியாதினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள். வியாதி பார்த்தீங்கன்னா நமக்கு வரும்பொழுது அநேக காரணங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய சரீரத்திலே நாம் ஒத்துக்கொள்ளாத ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது வியாதி வருகிறது. சில பேருக்கு பாரம்பரியமாக சாபங்களினாலே வியாதி வருகிறது. சில பேருக்கு சத்துருடைய போராட்டத்தினாலே அவர்கள் வியாதி அடைகிறார்கள். ஆனால் நம்முடைய பாவத்தினாலே நம்முடைய எலும்புகளிலே சௌக்கியமில்லை என்று சங்கீதம் 38:3 வாசிக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் பாருங்க, நம்முடைய பாவங்கள் நமக்கு வியாதியாய் மாறுகிறது. 38 வருஷம் படுத்திருந்த இயேசு அவனை கண்டு, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டான். முதலாவது ஆண்டவரை இயேசு அவனிடத்திலே சொன்ன வார்த்தை, அந்த பெதஸ்தா குளத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அவனை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த சகோதரனுக்கு வந்த வியாதி பாவத்தினால் வந்தது. அதனால இயேசு கிறிஸ்து முதலாவது வியாதியை சுகமாக்குறேன், நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லல.
அவரிடத்துல வந்த வார்த்தை, முதலாவது உன் பாவ